ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். முதல்ல டிஸ்க்ளைமர் பார்த்துருவோம். இங்கே பேசப்படும் எல்லா தகவலும் தகவலாக மாத்திரமே பார்க்கணும். இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லிட்டு எந்த கருத்தையும் நம்ம வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனையும் கிடையாது. பங்குகளை வாங்கவோ விற்கவோ ஆலோசனை கொடுக்கப்படலை. பைசா வாங்கிட்டு எந்த சர்வீஸும் நம்ம ஆஃபர் பண்ணுறது இல்லை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு நம்ம தொழில் பண்ணும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம இப்போ டிஃபென்ஸ் செக்டாரில் ஸ்டாக்ஸ் பார்த்துட்ருக்குறோம். அதில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பிஇஎல் பார்க்குறோம். பிஇஎலோடைய ஒரு கீ மெட்ரிக்ஸ் பார்ப்போம். இவங்க ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி. அவங்களோட புக் வேல்யூ ரூ. 20.30 இருக்குது. ப்ரைஸ் டு புக் ரூ. 8.34 இருக்குது. இப்போ இவங்களோட டிக்கெட் டேப்பரோட ஸ்கோர் கார்டு என்ன இருக்குங்கிறத பார்ப்போம். ரெட் ஃப்ளாக் லோவாக இருக்குது. என்ட்ரி பாயிண்ட்டு பேடு, ப்ராஃபிட்டபிலிட்டி ஹை, growth லோ, வேல்யூஷன் ஹை, பெர்ஃபார்மன்சஸ் ஆவரேஜ். ஸோ இப்போ இது நம்ம ஒரு மாடரேட் ரிஸ்க் கம்பெனி, அதே சமயத்தில் லார்ஜ் கேப் கம்பெனி மாடரேட் ரிஸ்க். இது எலக்ட்ரானிக்ஸில் வருது. அதனால இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸில் போட்டிருக்கிறாங்க. அது எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ்குள்ளே போட்டிருக்கிறாங்க. இப்போ இவங்களுடைய ஃபினான்ஷியல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஹோல்டிங்ஸை பார்த்துருவோம். ஹோல்டிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா அந்த எஃப்ஐஐஎஸ் இப்போ கொஞ்சமாக ஒரு 0.2 குறைச்சிருக்கிறாங்க. அது மேபி அடுத்த தடவை ஏறுமா இல்லையாங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம். செப்டம்பருக்கு ஜூனை கம்பேர் பண்ணும்போது 0.2 குறைச்சிருக்கிறாங்க. 17.18 இருக்குது. ஜூனில் 17.35 இருந்தது. பொதுவாக லார்ஜ் கேப் கம்பெனிஸ் எல்லாமே அந்த மார்ச் லோவோடு சேர்த்து செப்டம்பர் வரைக்கும் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஆனுவல் ரிப்போர்ட்டை ப்ரெசன்ட் பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதோட ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் மீறி கண்டினியூ ட்ரெண்டில் ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கம்பெனிக்கு இன்னும் ஸ்கோப் இருக்குதுன்னு அர்த்தமாகுது. இப்போ இவங்களுடைய ஹோல்டிங் பேட்டர்ன் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 51% ப்ரொமோட்டர்ஸ் தான் அன்பிளஜ்டு ஷேர்ஸ். அன்பிளஜ்டு ஷேர்ஸாக இருக்குது ப்ரொமோட்டர்ஸ்கிட்ட. ஸோ அதனால் இது நல்ல நம்பிக்கைக்குரிய வளர்ச்சியை தான் போய்கிட்டு இருக்க அர்த்தமாகுது. இன்கம் ஸ்டேட்மெண்ட்டு நம்ம 2020க்கு முன்னாடி நம்ம பார்க்கல. இப்போ 2021 பார்ப்போம். 2021 14,233 கோடி ரூபா இருக்குது. 2022 15,599 கோடி ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 1,400 கோடி ரூபா இதில் க்ரோத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2023 18,015 கோடி ரூபா இருக்குது. ஸோ இப்போ இந்த 18,015 கோடிங்கிறது ஒரு 2,400 கோடி ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு 2023. இப்போ டிடிஎம் 18,576 இருக்குது. ஸோ எபிடா என்ன பண்ணுது? எபிடா இவங்க கன்சிக்யூட்டிவாக பிஸ்னஸ் எவ்வளோ தூரம் அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வச்சுருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 2021 23%, 22, 23, இப்படியே 23, 22 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. 2018 அந்த 20 கிராஸ் பண்ணி அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இப்போ டிடிஎம் 24% பார்க்குறாங்க. இதெல்லாம் மீட் அவுட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் சப்சிக்வெண்ட்டாக இது ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னு சொன்னால் இது கீழே கரெக்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம் டிடிஎம் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, மீட் அவுட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நெட் இன்கம் 2023 2,984. இது போன வருஷத்தை காட்டிலும் ஒரு 500 கோடி ரூபா கூட. அப்போ இந்த வருஷமும் ஒரு 400-500 கோடி ரூபா கூட நெட் இன்கம் கிடச்சிதுன்னா அதுதான் டிடிஎம் போட்டிருக்கிறாங்க. ஏர்னிங் பெர் ஷேர் 4.08 இருக்குது. டிவிடெண்ட் ரூ. 1.80 கொடுத்துருக்குறாங்க. இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் இவங்க டெப்ட் ஃப்ரீ கம்பெனி. இதில் இவங்களுடைய அசட்ஸில் டோட்டல் அசட்ஸில் கரண்ட் அசட்ஸை மாத்திரம் பார்ப்போம். நான் கரண்ட் அசட்ஸ் 5,400 கோடி ரூபா இருக்குது. நான் கரண்ட் லைபிலிட்டிங்கிறது 1,400 கோடி ரூபா இருக்குது. இதை உடச்சி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா லாங் டேர்ம் டெப்ட்டுங்கிறது 59 கோடி ரூபா தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த 5,400 கோடி ரூபாய்க்கு 59 கோடி ரூபா தான் லாங் டேர்ம் டெப்ட் கடனாக இருக்குது. அதனால் இந்த கம்பெனி ஆல்மோஸ்ட் கடன் இல்லாத கம்பெனி அப்படின்னு நம்ம யோசிக்கலாம்.
நம்ம அது மாரி அ வச்சுக்கலாம். ஏன்னா ஒண்ணும் இல்ல. கிட்டத்தட்ட 1% தான் இருக்கு. 1%ங்கிறது 0.01க்கு கீழ இறங்கிரும். அதனால இது வந்து ஆல்மோஸ்ட் கடன் இல்லாத கம்பெனி தான். இப்ப இதுல வந்து பெருசா இதுல வேற எதுவும் இல்ல. நம்ம அடுத்தது நம்ம பார்த்தோம்னா, ஜெனரல் ரிசர்வ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஜெனரல் ரிசர்வ் வந்து ரூ. 14,000 கோடி இருக்கு. இந்த ரூ. 14,000 கோடி பிளஸ் அதர் அசெட்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்து வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, பிக்ஸட் அசெட்ஸ் ரூ. 3,000 கோடி இருக்கு. அ ஜெனரல் ரிசர்வ் வந்து ரூ. 14,000 கோடி இருக்கு. ஸோ, இப்போ ரூ. 17,000 கோடி இதுக்கான நெட் ஒர்த். அதுல பாரோயிங்ஸ் 61 கோடி கழிச்சிரணும். அப்படியே வந்து ரூ. 17,000 கோடி அப்படியே மெயின்டெயின் ஆகுதுன்னு வச்சுக்குவோமே. இந்த சில்லறையில இருக்கிறதெல்லாம் மிச்ச சில்லறையெல்லாம் கழிஞ்சு போயிருதுன்னு வச்சுக்குவோம். வேற எதுவும் இல்ல. அதனால வந்து கிட்டத்தட்ட ரூ. 17,000 கோடி இருக்கு. இப்ப டோட்டலா இவங்களுடைய ஷேர் எவ்வளவு இருக்கோ, அத டிவைட் பண்ணோம்னா, இதான் நெட் ஒர்த் நமக்கு பெர் ஷேர் கிடைச்சிரும். நெட் ஒர்த் பெர் ஷேர். கம்பெனியோட இது வந்து ரூ. 17,000 கோடி இருக்கு. அத டோட்டல் ஈக்விட்டி ஷேர்ஸ்ல நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னாக்க, அதுதான் நமக்கு நெட் ஒர்த் ஷேரா நமக்கு கிடைச்சிரும். கேஷ் ஃப்ளோ இவங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. நல்லா இருக்கு. இந்த ஃபினான்சிங் ஆக்டிவிட்டில மாத்திரம் ஏன் மைனஸ்ல இருக்குன்னு பார்ப்போம். எங்க போகுது? பாரோயிங்ஸ் எதுவுமே இல்ல. டிவிடெண்ட்ஸ் மாத்திரம் தான். டிவிடெண்ட்ஸ் ரூ. 1,200 கோடி பே பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் பெரிய அமௌண்ட். அப்புறம் ரூ. 15 கோடி இன்ட்ரெஸ்ட் பெய்டு. எதுக்கு அந்த 50 கோடி 50, 60 கோடி 59 கோடி கடனுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டியிருக்கிறாங்க. ஃபினான்சிங் லயபிலிட்டி அப்படிங்கிறது சார்ஜஸ் ஏதாவது இருந்திருக்கலாம். அதர் ஃபினான்சிங் ஐட்டம்ஸுங்கிறது ரூ. 51 கோடி இருக்கு. ஸோ, இப்ப இவங்க டிவிடெண்ட் குடுத்தது தான் இந்த இடத்துல மைனஸு. ஃபினான்சிங் ஆக்டிவிட்டில வரக்கூடிய மைனஸு. எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு நெட் கேஷ் ஃப்ளோன்னு பார்த்தா ப்ளஸ்ல இருக்கு. ரூ. 2,600 கோடி ப்ளஸ்ல இருக்கு. ஸோ, அப்ப ஃபினான்ஷியலாவும் இவங்க எந்த ப்ராப்ளமும் இல்ல. வரக்கூடிய பைசாக்கு டிவிடெண்ட்ட மேக்ஸிமம் குடுத்துட்டு, கொஞ்சோண்டு இன்ட்ரெஸ்ட்ட குடுத்துட்டு, அதர் சார்ஜஸ மீட் அவுட் பண்ணிட்டு போறாங்க. ஆப்பரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல இவங்களுக்கு எப்படி பலன் தந்திருக்குங்கிறதையும் சேர்த்து பார்த்துக்கலாம். ஆப்பரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்லயும் நல்லா வந்திருக்கு. ரூ. 4,200 கோடி ப்ராஃபிட் ஃப்ரம் ஆப்பரேஷன்ஸ் இருந்திருக்கு. அது அப்படியே கேஷா கன்வெர்ட் ஆயிருக்கு இல்லையா? அப்படியே கன்வெர்ட் ஆயிருக்கு. பிளஸ் வந்து இந்த ரிசீவபிள்ஸ் இவங்களுக்கெல்லாம் நம்ம பே பண்ணி தான் ஆகணும். வொர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ் வந்து -2,000க்குள்ள போயிருக்கு. அப்ப இது வந்து இன்னும் வந்து புரொடக்ஷன்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ, இப்ப கேஷ் ஃப்ளோவும் நல்லா இருக்கு. ஸோ, இப்ப கேஷும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்படிப்பட்ட இந்த கம்பெனி அ நம்ம வந்து லாங் டெர்ம்க்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனா, டெக்னிக்கலா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, இந்த டெக்னிக்கலா பார்க்கறதுக்கு முன்னாடி, இங்க வந்து புக் வேல்யூ நம்ம பார்த்துருவோம். புக் வேல்யூ ரூ. 20ன்னு நம்ம பார்த்தோம். புக் வேல்யூ ரூ. 20ன்னு நம்ம பார்த்தோம். இதெல்லாம் பார்த்து வச்சுட்டோம். ஃபேஸ் வேல்யூ ரூ. 1. ஸோ, இப்போ ரூ. 1க்கு வாங்கி போட்டவங்களுக்கு இப்போ ரூ. 20 புக் வேல்யூ இருக்கு. கம்பெனியோட நெட் ஒர்த் நம்ம 17,000 கோடி ரூபாய்க்கு மேல நம்ம பார்த்துருக்கிறோம். ஹை வந்து ரூ. 170 வச்சிருந்திருக்கிறான். லோ ரூ. 87 இருந்திருக்கு போன வருஷம். அதாவது 2023ல. ஸோ, இப்ப இந்த கம்பெனிக்கான ரெவென்யூ சோர்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் வருதுன்னு பார்ப்போம். இங்கேயே பார்த்துருவோம். ஓவர் வியூலயே பார்த்துருவோம். ரெவென்யூ சோர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, 88% டிஃபென்ஸ். பாக்கி 9% வந்து 9.8%ங்கிறது வந்து சர்வீசஸ்ல வருது. ஸோ, அப்ப 88.3, 9.82. ஸோ, அப்ப வந்து கிட்டத்தட்ட அ 98% வந்து டிஃபென்ஸ் அண்ட் சர்வீசஸ்லயே போயிருது. வேற மல்டிநேஷனல் கம்பெனிஸ் மாரி வேற இன்டர்நேஷனல் சர்வீசஸ்ல இவங்க எதுவும் பண்ணல. பிசினஸ் பண்ணல. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ பொறுத்தவரைக்கும் இது ஹை லிக்விடிட்டி கம்பெனி. ஹைலி லிக்விடிட்டி இது வந்து பவர் இருக்கு. அதனால வந்து நல்லாருக்கும். அதே மாரி சால்வன்சி ரேஷியோல வந்து நம்ம டெப்ட் வந்து ஆல்மோஸ்ட் 0.000ன்னு வந்தாச்சு. ஸோ, இப்ப டெப்ட் ஃப்ரீ கம்பெனின்னு எடுத்துக்கிட்டோம். புக் வேல்யூ நமக்கு ரூ. 20ங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். இப்படிப்பட்ட இந்த கம்பெனி நம்ம வந்து வருஷ கேண்டில் எடுத்து போட்டு பார்ப்போமே. வருஷ கேண்டில் வேணாம். மாச கேண்டிலே பண்ணுவோம். வருஷ கேண்டில்லாம் ஒரே கேண்டிலா பெருசா இருக்கு. அத அடிச்சு கிளப்பியிருக்கிறாய்ங்க. இப்ப நம்ம வந்து மாச கேண்டிலா கூட போடலாம். இத இங்கேருந்து எடுத்து இப்படியும் போடலாம். அப்படிதான் போட்டிருக்கிறோம். மாச கேண்டிலா போடுவோம். மாச கேண்டிலா போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, அப்படியே தத்தி 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 2020லேருந்து மேலே ஏறி இருக்கு. 2020லலாம் பாருங்க ரூ. 35க்கு இருந்திருக்கு. ஒரு 3 வருஷம் தான். இன்னைக்கு அது வந்து ரூ. 163 ரூ. 170 டச் பண்ணிட்டு
அந்த ரேஞ்சில் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். புக் வேல்யூ ரூ. 20. அதை நம்ம என்ட்ரி இங்கே எழுதிடுவோம். புக் வேல்யூ ரூ. 20. செப்டம்பர் 2023 வந்து ரூ. 20 இருக்குது. சரி, ஏன் ரூ. 20 இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இவங்க இந்த கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ்னு இருக்கும் பார்த்தீங்களா, ஈவெண்ட்ஸு, இதில் வந்து கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ்னு இருக்கும். இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 2018 ஒரு பைபேக் ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க. அது என்ன நடந்திருக்குங்கிறதுக்கான டீட்டெயில் இல்லை. போனஸ் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. இந்த போனஸ் இஷ்யூ பண்ணினாலே இதில் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்க, ஈக்விட்டியோட நம்பர்ஸ் கூடும். ஈக்விட்டி ஷேரோடைய நம்பர்ஸ் கூடும். 2:1 அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட 2 ஷேருக்கு 1 ஷேர் வந்து போனஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நம்ம கணக்கில் வைக்கலாம். இல்லாட்டி ஆமாம், அந்த மாதிரி தான் வரும். 2:1 கொடுக்குறாங்க. இப்போ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். நெட்ஒர்த்து அதே தான் இருக்கும். அந்த இடத்துல கொடுக்க வேண்டிய அந்த டிவிடெண்ட்டையோ இல்லாட்டி ப்ராஃபிட் ஷேரிங்கையோ தூக்கி எகெயின் திருப்பி ரீகேபிட்டலைஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால என்ன ஆகிறது, கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், இந்த சைடு வந்து புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அந்த கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆனது அப்படிங்கிறது ஆல்ரெடி ரிசர்வில் இருக்கக்கூடிய ஃபண்டாக தான் இருக்கும். அதனால வந்து கேபிட்டல் இருக்கும், இந்த சைடு நெட்ஒர்த்தில் குறைஞ்சிரும். ஸோ இப்போ அது வந்து ஸ்டாண்ட் ஸ்டில், அந்த இப்போ 15,000 கோடியோ 17,000 கோடி பார்த்தோம்னா ஸ்டாண்ட் ஸ்டில் இருக்கும். ஆனால் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இப்போ இந்த ஈக்விட்டியை கன்வெர்ட் பண்ணின பைசாவை வந்து ரீகேபிட்டலைஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு பிஸ்னஸ் சுச்சுவேஷன்ஸில் வந்து என்ன ஆகுதுன்னா, நம்பர் ஆஃப் ஈக்விட்டி கூட போயிடுது. பட் கம்பெனியோட நெட்ஒர்த்து ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருக்கிறதுனால அதோட இது வந்து வேல்யூ வந்து டைலூட் ஆகுது. அதனால தான் இந்த கம்பெனிக்கு வந்து இப்போ ரூ. 20 கிடச்சிருக்கு. இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து ஆல்ரெடி இப்போ ஒரு 1000 ஷேர் வச்சுருந்த டோட்டல் ஈக்விட்டி ஒரு 1000ன்னு வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். போனஸ் இஷ்யூ வந்தோடனே ரூ. 1,500 மாறிடுது. ஆல்ரெடி அவங்கள்ட்ட ரூ. 15,000 நெட்ஒர்த் இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்போ ஒரு ஷேருக்கு வந்து ரூ. 5 இருந்த நெட்ஒர்த்து இப்போ வந்து ஒரு ஷேருக்கு வந்து ரூ. 3.50 மாறி போயிருது. ஸோ இப்போ இதுதான் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரூ. 20 புக் வேல்யூன்னு வர்றதுக்கான வாய்ப்புகள் வர்றதுக்கும் நமக்கு இருக்கிறது காரணம். அதான் நெட்ஒர்த்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நெட்ஒர்த்து ப்ளஸ் ஈக்விட்டியோட ஷேர் எவ்வளவு இருக்குது, வேல்யூ எவ்வளோ இருக்குங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இப்போ வந்து இந்த கம்பெனி வந்து நம்ம அந்த கொரோனா காலகட்டத்திலேருந்து நம்ம வந்து போட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோமே, இந்த கொரோனா காலகட்டத்திலேருந்து போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, இப்போ வந்து 2.168ல் இருக்குது. அப்போ 4.618க்கு போகிறானா இல்லையான்னு தெரியாது. அது நம்ம இனிமேல் அடுத்த வருஷத்துக்கு தான் தெரியும். இப்போ இந்த இடத்துல 1 மந்த் இதில் வந்து நான் இப்போ இதை அழிக்கிறேன். இதை கொண்டு வந்து சைடில் வச்சுட்டு இதை அழிக்கிறேன் நான். ஏன் அழிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க, இதை நம்ம எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். ஏன்னா அதுதான் கீழே இருக்குது. ஆனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டு, இங்கே கொஞ்சம் நல்லா பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு ட்ரெண்டு செட் ஆகிருக்குங்களா? இந்த ட்ரெண்டு செட் ஆனதில் எவ்வளோ இருக்குங்கிறத பார்ப்போம். இல்லாட்டி இதை ஹைட் பண்ணுவோம். இதை ஹைட் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக வந்து ட்ரெண்ட் பேஸ்டு ஃபிபினாசி போடுவோம். போட்டு கொஞ்சம் அப்படி அவ்வளோதான். அவன் 4.618 கலந்துட்டு ஒரு சைக்கிள் முடிஞ்சு போச்சு. இதோட ஒரு சைக்கிள் முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த இடத்துல ஹை வச்சுட்டு இங்கே லோவாக இருக்கிறான். இப்போ இவன் மேலே ஏறி இருக்கிறான். இவன் கரெக்ஷன் வந்தால் தான் ட்ரெண்ட் பேஸ்டில் நமக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ ட்ரெண்ட் பேஸ்டுங்கிறது இப்போ காட்டிலும் ஏற்கனவே போட்ட ட்ரெண்டில் தான் இது ரன் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஏற்கனவே போட்டிருக்கிறதுல தான் ரன் ஆகிருக்குன்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். அதனால் இந்த வேல்யூவை நம்ம அப்படியே வச்சுக்குவோம். இந்த அப்படியே இது பண்ணி விட்டுருவோம். இந்த வேல்யூ அப்படியே வச்சுக்குவோம். ஸோ இப்போ 272 வரைக்கும் போகலாம். ஆனால் இந்த இடத்துல கரெக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 261 வந்தோடனே 2.61 வந்தோடனே கரெக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இவன் இந்த பிப்ரவரி மார்ச்சில் எவ்வளோ தூரம் இறங்குறான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இவங்களுடைய ரிப்போர்ட்டு, குவார்ட்டர்லி ரிப்போர்ட் வந்து இந்த டிடிஎம்மை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பார்க்கணும். டிடிஎம் என்ன வருது நமக்கு?
18,576 இதில் பார்த்தோம்னா நமக்கு தெரியும், கொஞ்சம் சீக்கிரமாக வரும். டிடிஎம் வந்து 18,576. இப்போ இவன் ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா 7,500 தான் வந்திருக்கு. இனிமேல் 2 குவார்ட்டரில் இன்க்ரீஸ் ஆனால் தான் உண்டு, இல்லை அப்படின்னு சொன்னாக்க கீழே இறங்கிரும். சரி, டிடிஎம் நெட் ப்ராஃபிட் எவ்வளோ வருது, இல்லை எபிட்டா எவ்வளோ வருது, 4,784. இவன் எபிட்டா வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 1,700 தான் வந்திருக்கிறான். அப்போ எபிட்டா குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி குறைஞ்சின்னா கீழே இறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நெட் இன்கம் வந்து டிடிஎம் வந்து 3,322. இப்போ இங்கே நெட் ப்ராஃபிட் எவ்வளோ வருதான், கிட்டத்தட்ட 1,200, 50% கூட வரல. அதனால அடுத்த வருஷம் இவன் இந்த டிடிஎம்மை அச்சீவ் பண்ணுவானா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அப்படி யோசிச்சுட்டு ஆல்ரெடி என்ட்ரி எடுத்து வச்சவங்க இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு டே கேண்டிலில் வந்து இது வந்து டவுன் ட்ரெண்டுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். இன்னும் டவுன் ட்ரெண்டுக்கு வரல, இது டவுன் ட்ரெண்டுக்கு வந்துச்சுன்னா ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க முதல்ல வந்து இந்த வெறும் 142 வரைக்கும் இறங்குதான்னு பார்க்கணும். 142 என்ட்ரி ஆகிட்டு திரும்பிச்சுன்னா அது நல்ல ப்ரைஸு. இல்லை அதையும் காட்டிலும் நான் வந்து கீழே இறங்கிட்டு தான் இறங்குவான்னு சொன்னாக்க எவ்வளோ இறங்குறான்னு பார்த்துட்டு அந்த புக் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து வாங்கிக்கிறது தான் நல்லது. ஸோ இப்போ புது என்ட்ரி அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இது நித்தியகண்டம் பூர்ணாயிஸ் தான். இதோட இவன் மேலே ஏறினாலும் உண்டு, இல்லை நான் கரெக்ஷன் எடுக்கிறேன், கரெக்ஷன் எடுத்துட்டு நான் மேலே ஏறுறேன் அப்படின்னு சொன்னாலும் உண்டு. ஸோ அப்போ கரெக்ஷன் எடுத்துகிட்டு வரான் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து மந்த்லி கேண்டலில் எங்கே வரைக்கும் கரெக்ஷன் எடுக்க முடியும்னா 100 வரைக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போன தடவை 87 வரைக்கும் இறங்கிட்டான், இப்போ 100 வரைக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தான் அப்படின்னு சொன்னாக்க அந்த இடத்துல இருந்து மேலே ஏறினான்னா மேலே ஏறட்டும். ஆனால் புக் வேல்யூ அட்ஜஸ்ட் ஆகணும். ப்ளஸ் வந்து இது புக் வேல்யூ இப்போ அட்ஜஸ்ட் ஆகாது. இதுதான் வந்து நம்ம பார்க்கணும். அந்த டோட்டல் ரெவென்யூ, ப்ராஃபிட்லாம் வந்து அது அப் ட்ரெண்டில் போய்க்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, க்ரோத் ஆஸ்பெக்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. க்ரோத் ஆஸ்பெக்ட் இல்லை, ஃப்ளாட் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னால் கீழே கரெக்ஷன் எவ்வளோ ரூபா இறக்குறாங்களோ இறக்கட்டும், இறக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ 2வது குவார்ட்டர் முடிஞ்சிருக்கு, 3வது குவார்ட்டர் 4வது குவார்ட்டரை வாட்ச் பண்ணிட்டு இது கரெக்ஷன் வருது அப்படின்னு சொன்னால் இறங்கிட்டு திரும்பும்போது வாங்கினா போதும். நன்றி நண்பர்களே.